ஏதாவது காரியம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுதா? இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்க பெருசா அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனா தேவனுடைய பார்வைக்கு அது மிக அற்பமான காரியம். இன்றைக்கும் கொஞ்சம் வசனங்களை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க. அதுல 2வது பாகம் எப்படி சொல்லியிருக்கும்னா, அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இப்போ இது யார் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா. இவங்க 3 ராஜாவும் மோவாபியரின் ராஜாவை வந்து எதிர்கொள்ள போறாங்க. அப்படின்னா யுத்தம் பண்றதுக்காக இவங்க 3 பேரும் சேர்ந்து மோவாபியரை மேற்கொள்வதற்காக போறாங்க. அப்படி போற டைம்ல அங்க வந்து தண்ணி இல்லை. அப்ப இவங்களுக்கு வந்து குதிரைகள், இவங்களோட ஆட்கள், இப்படி யுத்தத்திற்கு போகக்கூடிய எல்லாருக்குமே தண்ணி இல்லாம ஒரு நிலைமை வருது. அப்ப தண்ணி இல்லாம வந்ததும் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க, இங்க வந்து யாராவது கர்த்தருடைய ஊழியக்காரன் யாராவது இருக்காங்களா, தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரிய வருது, எலியா கூட இருந்த எலிசா வந்து இங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. உடனே அவங்க 3 பேர் வந்து தண்ணீரை தேடி, அப்படின்னா எல்லா இடம் அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா தண்ணி இல்லாம எல்லாருமே வந்து ஒரு சோர்வா வறண்டு போயிருக்கிறாங்க. அப்போ தண்ணி வேணும். அப்போ அந்த குதிரை படைகளுக்கு, அவங்க கூட இருக்கிற போர் வீரர்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் யுத்தத்திற்கு கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு நிலைமை வருது. அப்படியே அவங்க வந்து எலிசாவை சந்திக்க வரும்போது, எலிசா வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீங்க எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? உங்க தேசத்துல வந்து தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்க யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டுட்டுமே 14வது வசனத்துல சொல்றாரு, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பார்த்து மட்டும்தான் உங்களுக்கு நான் இந்த காரியத்தை வந்து செய்யறேன். ஓகே, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சுரமண்டலம் வாசிக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வராங்க. அவங்க வந்து சுரமண்டலத்தை வாசிச்ச உடனே கர்த்தருடைய ஆவியானவர் எலிசாவின் மேல இறங்குகிறார். அப்படி இறங்கும் போதுதான் வந்து எலிசா சொல்றது 16வது வசனம், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அப்ப அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அதெல்லாம் அதை வந்து வாய்க்கால்களை வெட்ட சொல்றாரு. அடுத்து, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த பள்ளத்தாக்குல வாய்க்கால வெட்டேன்னு சொல்றாங்க. அதுல வந்து தண்ணி வரணும். நார்மலா வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்து எப்படி தங்கும்? இந்த குளம், குட்டை, ஏரி, எங்கெல்லாம் தண்ணி வந்து அதிகமா, இப்ப கடல்ல கூட, ஆற்றுல கூட தண்ணி எப்ப அதிகமாகும் அப்படின்னா ஒரு மழை வரும்போது தண்ணி அதிகமாகும். தண்ணி இல்லாத இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து தண்ணி எப்ப தேங்கும் அப்படின்னா ரொம்ப மழை பெய்யும் போது தண்ணி வந்து தேங்கும். அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா காற்றடிக்கும். அப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்து தண்ணி வரும். ஆனா வந்து இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, காற்றெல்லாம் அடிக்காதுப்பா, மழையெல்லாம் பெய்யாதுப்பா, ஆனா வந்து தண்ணி வரும். இப்படிதான் கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்வார். இப்ப இவங்க 3 பேர் வந்து பார்த்துட்டே இருக்குதாங்க. அப்ப அந்த பள்ளத்தாக்கை இவர் சொன்ன மாதிரியே வாய்க்காலுக்கு வெட்டும் போது அது நடக்குது. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்ப அவங்க கேட்டு வந்தது என்னன்னா தண்ணிக்கு மட்டும்தான். ஆனா கர்த்தர் அவங்கள்ட்ட பேசுறாரு, ஓகே, நான் தண்ணி மட்டும் இல்லை, தண்ணியையும் தந்து நீங்க யார் உங்களை எதிர்த்து வராங்களோ, யார் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவங்களையும் எதிர்கொள்ள தேவையான பலனை தருவேன். விச் மீன்ஸ் அவங்கள எதிர்கொள்ள நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இதையுமே நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ நிறையவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க, வெளியில வேலைக்கு செல்லக்கூடியவங்க, அது இல்லாத வீட்டிலேயே வந்து எல்லாவற்றையும் இப்போ ஹோம் மேக்கரா இருக்கக்கூடியவங்களுக்குமே நிறைய வேலை இருக்கும். வீட்டுல குழந்தைகளை பார்க்கணும், வேற சில காரியங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பீங்க, சிலவங்க வீட்டிலேயே சின்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விதமான வேலைகள் உண்டு. அப்ப எல்லா வேலையிலையுமே அதனுக்குரிய ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ அப்படி அதுல கொஞ்சம் கஷ்டமெல்லாம் வரலாம். ஏன்னா வீட்டுல கஷ்டமெல்லாம் வரலாம். இல்லைன்னா நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைக்கான ஒரு நல்ல காலேஜ்ல ஒரு சீட்டுக்காக நீங்க எதிர்கொண்டிருக்கலாம். நல்ல ஒரு ஹஸ்பண்ட், ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும், நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு வேலைக்காக எதிர்பார்க்கலாம். அப்படின்னு நிறைய காரியத்திற்காக நீங்க எதிர்பார்த்து இருக்கும்போது கடைசியில சோர்வு வரும், இது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை வரும். அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேள்வியெல்லாம் நமக்கு எழும்பும், என்ன பண்றதுலாம் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய டைம்ல நமக்கு
நம்மளை உயிரடைய செய்யக்கூடியது அந்த வார்த்தை மட்டும்தான். அப்ப இங்கேயுமே இந்த காற்றும் அடிக்காது, மழையும் பெய்யாது, அந்த இடத்துல வந்து தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்போ நம்ம ஒருவேளை இது காற்று அடிச்சாதான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம காற்றுக்காக எதிர்பார்க்குவோம். இந்த மழை பெஞ்சாதான் வந்து இங்க வந்து தண்ணி நிறையும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தண்ணி கிடைக்கும், அப்பதான் எங்க எல்லாருக்கும் வந்து இந்த மிருக ஜீவன்களுக்கும் ஆடு மாடுகளுக்கு எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா காற்றும் வராதான் மழையும் வராதான் தண்ணி வருமா? அதை யாரால பண்ண முடியும் அப்படின்னா தேவனால பண்ண முடியும். அப்போ ஒருவேளை இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணா எனக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்போ உங்களோட உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க, உங்களோட ஹெட், அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. ஏசப்பா நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய காரியத்துல வந்து ஒரு அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கும் இந்த வசனங்களை ஏசப்பா தியானிக்க வைத்தார். அதனால நீங்க ஏசப்பாவை மட்டும் நீங்க நம்பி இருங்க. அவரிடத்தில் மட்டும் உங்க பாரங்களை, உங்கள் கவலைகளை, உங்கள் துக்கங்களை அவரிடத்துல நீங்க கொடுங்க. கண்டிப்பா அதற்கான பதிலை அவர் தருவார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.